ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்ட பிறகு நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு, நான் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருந்தேன், 250 கிராம்ஸ்க்கு. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வெந்துட்ட பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இது ஈஸி தான் ஆக்சுவலாக. ஜஸ்ட் நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ட பிறகு ஒரு கத்தி விட்டு நான் பார்க்குறேன். ஓகே, வெந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. ஒரு 50 to 60% வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு பண்ணும்போது அது நல்லாவே வெந்துடும். உருளைக்கிழங்கு எப்போவுமே சாஃப்டாக இருக்கும், அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது செஞ்சிடலாம். இந்த பொரியலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காய்ச்சிட்ட பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பெருங்காயம் பிறகு பொரிஞ்ச பிறகு நான் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு பாருங்கள், நல்லா கிளறி வச்சு இது ரொம்பவும் குழன்னு வெந்துச்சுன்னா அதில் இருக்காது. அதனால தான் ஒரு 60 to 70% வேகணும்னு சொல்கிறேன். நம்ம வதக்கத்துலேயே அது இன்னும் கொஞ்சமாக வெந்துடும். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பலன்னு வருது அந்த உருளைக்கிழங்கு. ஸோ அதனால் 60 to 70% கரெக்டாக இருக்கும். இதுலேயே நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுல இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். வதங்கிட்ட பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை ஸ்மெல் போயிருக்கும், குழம்பு மிளகாத்தூள் ஸ்மெல்லு. உப்பு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலரிக்கோங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா இறக்கிட்டேன். இது வந்து நான் மோர் குழம்புக்கு செஞ்சு வச்சுருந்தேன். மோர் குழம்போட லிங்க்கும் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.